லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னைக்கு அந்த வேதாவோட குடும்பம் நல்லா இருக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. நீதான் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும், எப்படியாவது பழி வாங்கணும். அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. என்னம்மா யோசிக்கிற? சத்தியம் பண்ணுமா. இது போதுமா, இது போதும் எனக்கு. இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. இது போதுமா, இது போதும். இப்ப நான் சந்தோஷமா ஊருக்கு போவேன். என்னால முடியாதத நீதாம்மா செஞ்சு முடிக்கணும். அப்பா போயிட்டு வரமா, போயிட்டு வரமா. நீ பத்திரமா இருமா. சஞ்சய், சஞ்சய், அம்மா, அம்மா, சஞ்சய், உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்லம்மா, நல்லா இருக்கேன். சஞ்சய், அம்மா, ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா, நீங்க பயப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்தே போயிட்டேன்டா. இல்லம்மா, எனக்கு எதுவும் ஆகல. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா என்னால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? அம்மா, எங்க அவன்? எங்க இருக்கான்? உன்னை அடிச்சானா? இல்லம்மா. உன்னை அடிச்சானடா? இல்லம்மா, அவர் அடிக்கல. அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணிட்டாருமா. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்னை விட்டு போயிட்டாரு. போயிட்டானா? அவனை நீங்க எல்லாரும் விட்டுட்டீங்களா? என்ன அமைதியா நிக்கிறீங்க? அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்? இப்படி அவனை கோட்டை விட்டுட்டு நிக்கிறீங்க? வேதா, வித்யா வந்து அவனுக்கு உண்மையை சொல்லி புரிய வச்சு அவனை கூட்டிட்டு போயிருக்கான். நாங்க இங்க வரத்துக்கு முன்னாடியே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சஞ்சய், உனக்கு ஒண்ணு இல்லல? ஒன்னும் ஆகலடா, ஒன்னும் ஆகல. நாங்களே அவங்கள பார்க்கல. வந்து பார்க்கும்போது சஞ்சய் மட்டும்தான் இருந்தான். ஆமாமா, நான் மட்டும் தான் இருந்தேன். ஐயோ, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சா? அவனை நான் விட மாட்டேன். எங்க இருந்தாலும் அவன் மேல கேஸ் போட்டு அவனை உள்ள தள்ளுறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அந்த வித்யா ஒண்ணும் சஞ்சய காப்பாத்துறதுக்காக வந்திருக்க மாட்டா. அவளோட அப்பா உயிர் போயிடும்னு அவனை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பா. ஓ, அப்ப இன்னும் உண்மை தெரியல. இது அவ உங்களுக்கு பண்ண உதவின்னு நினைச்சு பழையபடி அவ ரொம்ப நல்லவன்னு புராணம் பாட ஆரம்பிச்சிடாதீங்க. சரி சரி, முதல்ல இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புவோம். வா வா விஜய். மாட்டுவான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டாலே. மறுபடியும் மறுபடியும் நான் தான் ஏமாந்துட்டே இருக்கேன்.
என்ன பிளான் பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ச்சே. நம்ம குடும்பத்துல மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? அந்த மாணிக்கம் குடும்பத்தோட நிழல் கூட என் குடும்பத்து மேல படக்கூடாதுன்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் அவன் பொண்ண ஏன் மருமகளை ஆக்கியிருக்கேன்னு முட்டாள் மாதிரி நம்பி இருக்கான். விஜய், அந்த ஆள் மேல கொடுத்த கேஸ எந்த சிச்சுவேஷன்லயும் வாபஸ் வாங்க கூடாது. அவன போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும். அவன் வெளியவே வர முடியாத மாதிரி உள்ள தள்ளணும். வேதா, வித்யா நமக்கு உதவிதான் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது நீ என்ன உதவி பண்ணா? ஆ? அவ அப்பனை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் அவ நேர்ல வந்திருக்கா. இது அவ பண்ண உதவி எல்லாம் இல்ல. அந்த ஆள் ஆடின ஆட்டத்துக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நான் விட மாட்டேன். சஞ்சய், சஞ்சய், ரொம்ப வலிக்குதா? இல்லம்மா, லேசா தான். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணட்டும். இதை விட பெருசா அவனுக்கு திருப்பி கொடுக்க சொல்றேன். வாணி, உன் கழுத்துல இருந்த தாலி எங்க? ஒன்னதான் கேக்குறேன். உன் கழுத்துல இருந்த தாலி எங்க? அது புருஷனை காப்பாத்த தாலியை கழட்டி வச்சுட்டு வந்தல்ல, இப்ப மாட்டினியா? என்ன வாணி, தாலிதான் உசுருன்னு சொல்லுவ, இப்ப அத கழட்டி வச்சிருக்க. நெத்தியில குங்குமத்தையும் காணோம் ஆண்டி. சஞ்சய் உனக்கு தப்பா தாலி கட்டிட்டான், அத கழட்டி கொடுன்னு வேதா கேட்டப்போ முடியவே முடியாதுன்னு பிடிவாதமா நின்னிய வாணி. தாலிதான் என்னோட உசுருன்னு பெரிய பெரிய டைலாக்லாம் கூட விட்ட. இப்ப என்ன, தாலியை தவறு விட்டுட்டு வந்துட்டியா? வாணி, ஒன்னதான் கேக்குறேன். உன் தாலி எங்க? ஏன் அத கழட்டி வச்ச? நீ கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு அந்த இடத்துல உன்னை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏதாவது வந்துச்சா? பிரீத்தி, என்ன பேசுற? இல்ல, லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா அப்படிதானே தெரியுது. இல்லனா இவ தாலியை எப்படி கழட்டி வச்சிருக்க முடியும்? ஆண்டி கை வைக்கும் போது நெருப்பு மாதிரி எதிர்த்து நின்னவளாச்சே. அவ தாலிய மத்தவங்க யாராச்சும் தொற்ற முடியுமா? அவளாதான் கழட்டி வச்சிருக்கணும். அப்போ அவ எதுக்கு கழட்டி வச்சாங்கிற கேள்வி வருது இல்லையா? வாணி, பதில் சொல்லு. உன் தாலி எங்க?
என்ன வாணி தடுமாறுற? அது எதுவா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு பேசுற ஆளாச்சே நீ தடுமாறி பேசுறத பார்த்தா ஏதோ தப்பு நடந்திருக்க மாதிரி இருக்கே. அண்ணா, நீங்களும் கூட தானே போயிருந்தீங்க. என்ன நடந்துச்சு? ஏன் வாணி தாலிய கழட்டி வச்சா? வாணி, உன் தாலி எங்க? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அம்மா, சொல்லு வாணி. என்கிட்ட தான் இருக்கு. அவ கழுத்துல இருந்த தாலி உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? இத சொன்ன நீங்கெல்லாம் வருத்தப்படுவீங்க, அபசகுணமா ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருந்தேன். என்ன சொல்றீங்க அங்கிள்? அவளே உங்ககிட்ட தாலியை கழட்டி கொடுத்தாளா? இல்ல, கார் பஞ்சர் ஆனதும் நாங்க சஞ்சயை காப்பாத்த ஓடி வந்தோம். வாணி கழுத்துல இருந்த தாலி ஒரு மரத்துல சிக்கி அருந்து போச்சு. ஒரு நிமிஷம் எங்களுக்கு உசுறு போன மாதிரியே இருந்துச்சு. சஞ்சய்க்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு கூட பயந்துட்டோம். ஆனா கடவுள் புண்ணியத்துல அவனுக்கு எதுவும் ஆகல. வீட்டுக்கு வந்து தாலியை திரும்ப கட்ட சொல்லலாம்னு நான் தான் வச்சிருந்தேன். இத உங்களுக்கு தெரியாம செஞ்சா நீங்க எல்லாரும் வருத்தப்பட மாட்டீங்கன்னு நினைச்சேன். இப்ப தெரிஞ்சிடுச்சு. அப்ப குங்குமம் ஓடி வரும்போது வேர்வையெல்லாம் அழிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? எல்லாத்தையுமே சந்தேகமா பார்க்காத பிரீத்தி, அது உனக்கு நல்லது இல்ல. வெள்ளிக்கிழமை அதுவுமா இப்படி ஒரு அமங்கலமான சம்பவம் நடந்திருக்கே. கடவுளே, எங்க பையனுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. சஞ்சய், வாணி, என் கூட வாங்க வாங்க. பாத்துனா பாத்து. தாலியை வைங்க. சஞ்சய், இதை எடுத்து வாணி கழுத்துல கட்டு. சஞ்சய், இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ கட்டு. டேய் சஞ்சய், கட்றா. கட்டு. கட்டு சஞ்சய். குங்குமத்தை நெத்தியில வச்சு விடு. டேய் சஞ்சய், ஃபர்ஸ்ட் டைம் நீ வித்யா கழுத்துல விருப்பமே இல்லாம தாலி கட்டின. ரெண்டாவதா, பல சதிகளுக்கு மத்தியில உன் பக்கத்துல இருக்கிறது வித்யாவா இல்லையான்னு தெரியாம தாலி கட்டின. ஆனா இப்ப உன் அம்மா கண்ணு முன்னாடியே எல்லாரோட சம்மதத்தோட தாலி கட்டியிருக்க. வித்யா, உன் புருஷனை காப்பாத்த
தாலிய கழட்டி வச்சுட்டோமேன்னு வருத்தப்படாதம்மா. எல்லாரும் பொண்டாட்டிக்கு 3 முடிச்சு தான் போடுவாங்க. ஆனா என் பையன் உனக்கு 3 தடவை 3 முடிச்சா 9 முடிச்சு போட்டிருக்கான். உனக்கு தாலி பாக்கியம் கெட்டிமா. அவனை யாராலையும் அசைக்க முடியாது. விஜய், வித்யாவோட அப்பா மேல கொடுத்த கேஸ் என்னாச்சு? நான் வித்ட்ரா பண்ண சொல்லிட்டேன். அப்பா, அம்மா கோவப்படுவாங்களே? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. வித்யா, நீ எங்க இருக்க, என்ன பண்றன்னு உங்க அப்பா கேட்டிருப்பாரே. நீ என்னம்மா சொன்ன? இப்ப அவர் எங்க இருக்காரு? நான் இங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன்னு அப்பாவை நம்ப வச்சிருக்கேம்மா. அவரை ஊருக்கு போக சொல்லிருக்கேன். ஆனா அவரு போவாரான்னு சந்தேகமா இருக்கு. நான் இங்க இருக்கேன்னா அவரும் சென்னையில எங்கேயாவது இருப்பாரு. அவர் சென்னையில இருக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுமா? சரிங்கம்மா. நல்லா செக் பண்ணி பாருங்கம்மா. அம்மா, மினிஸ்டர் கால் பண்றாரு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் வேதா. சாரி வேதா, என்னால உன் பையன் சஞ்சய் கல்யாணத்துக்கு வர முடியல. அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு டெல்லிக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல சார். நான் இன்னைக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன். வந்து பசங்களை பார்த்துட்டு போறேன். ஓகே சார். ஓகே வேதா. என்னாச்சுமா? மினிஸ்டர் சஞ்சய் கல்யாணத்துக்கு வரலல்ல, அதான் திடீர்னு இன்னைக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு. அதுக்கு என்னம்மா, மணி 8 தானே ஆகுது. லஞ்ச் ரெடி பண்ணிருவோம். அக்கா. அம்மா, பெரியம்மா திருத்தணி கோயிலுக்கு போயிருக்காங்களேம்மா? ஆமா, நேத்தே சொன்னாங்க. இப்போ இந்த சமையல் பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறது? வாணி இருக்கும்போது நீ ஏன் வேதா இவ்ளோ பதட்டப்படுற? அவ எப்படி சமைப்பான்னு உனக்கே நல்லா தெரியும். அவகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட வேண்டியதானே? ஆண்டி, சிட்டில எவ்வளவு பெஸ்ட் ஷெஃப் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாரையாவது ஹையர் பண்ணிக்கலாமே ஆண்டி. திடீர்னு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை வெளியில இருந்து வர வச்சா நமக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. சொதப்பிட்டா தப்பாயிரும். வாணினா கான்ஃபிடென்ட்டா பொறுப்பு ஒப்படைக்கலாம். வாணி, இங்க வா. அம்மா, மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராரு. அவர் இந்த ஃபேமிலிக்கும் என்னோட இன்ஸ்டிடியூஷனுக்கும் அதோட வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமான ஆளு. இந்த விருந்துல எதுவும் தப்பாக கூடாது. ஒன்ன நம்பிதான் நான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். பாத்துக்க. உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேமா? ஸ்னேகா, அத்தை கூட இருந்து நீயும் கவனிச்சுக்க. மெனு என்னன்னு நான் டெக்ஸ்ட் பண்றேன். சரிங்க அத்தை. பிரீத்தி ஆண்டி, நீயும் வா. வரேன்ப்பா. வித்யா, இது உனக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு பெரிய சான்ஸ்மா. உன்னோட மொத்த திறமையும் காட்டி பிரமாதமா சமைச்சு அசத்திடு. வர்ற மினிஸ்டர் நீ சமைச்ச சாப்பாட சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன் அத்தை கிட்ட இந்த ஃபேமிலியோட பெஸ்ட் மருமக நீதான்னு சர்டிபிகேட் கொடுக்கணும். வேதா மனசுல நீ இன்னும் ஒரு படி வசந்து நிக்கணும். ஆல் தி பெஸ்ட் அண்ணி. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்ன கேளுங்க. நான் உங்க கூட இருக்கேன். என்ன இன்னும் சமையல் ஆரம்பிக்கலையா? அத்தை இன்னும் மெனு அனுப்பல மானசா. உன் நம்பருக்கு அனுப்புறதுக்கு சங்கடப்பட்டு வேற யாராவது நம்பருக்கு அனுப்புறாங்களோ என்னமோ. மானசா, அத்தை தான் மெனு அனுப்பியிருக்காங்க.
அண்ணி சூப்பர். அம்மா ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கே வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. லிஸ்ட பாப்போம். அண்ணி ஆனா லிஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கே. 2 மணிக்குள்ள எல்லாமே செஞ்சு முடிச்சிட முடியுமா? ஃபாஸ்டா முடிச்சிடலாம். முதல்ல இதுக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு லிஸ்ட் போடணும். நீ அந்த நோட் எடு. இது புடிங்க. சரி மானசா, நம்ம மார்க்கெட்டுக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். மார்க்கெட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். ஃபோன் பண்ணி சொன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நேர்ல போய் வாங்குற மாதிரி வருமா? மீன் எல்லாம் பார்த்து வாங்கினாதான் சரியா இருக்கும். வா போலாம். சரி. இத வச்சிடு. வா 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 வா, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? வேண்டாம் மாமா. வெங்காயம் பூண்டாவது உரிக்கணும்ல, சொல்லுமா. மாமா அதுக்குதான் ஆளுங்கெல்லாம் இருக்காங்களே மாமா. என்னம்மா இது? உன் வெற்றியில என் பங்கு ஏதாவது இருக்கணும்ல. எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுமா. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் மாமா. அதெல்லாம் முடியாது. நான் வெங்காயமாவது உரிப்பேன். வா போலாம். வா மனசா, வா எடுத்துட்டு வாமா. அண்ணி, அண்ணா ஃபோன். ஹலோ சஞ்சய், இப்ப கேக்குதா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.